உன்னை திருமணம் என்ன சொல்கின்றாய்? செய்யுங்க கல்யாணம், என்னைய தான் நீங்க பண்ணணும். ஆமா, உன்னை தான் கல்யாணம் பண்ண போறேன். பண்ணுங்க. வா போய் உள்ள வாங்க உள்ள போய். என்னைய பிடிச்ச கடவுள் நீ தகட்டி அடிச்சிருவ, கோபப்படாதீங்க. களைப்பாந்துருக்கிய இங்க வாங்க. இப்ப இல்ல இந்த சென்னைக்கு கல்யாணம் நடக்காது. ஏண்டா உன் வீட்டுல விட்டுவிட்டு ஏன் பொண்டாட்டி வாழை போன்ற புருவம், மீன் போன்ற கண்கள், கிளி போன்ற கோவை பழம் உதடுகள் பாருங்க. இதான் வள்ளி. ஆமா, நான் தான் ஆளு வள்ளி வள்ளி ஆயிங்கப்பா தம்பி. நெளிப்பாயிங்க. நெளிப்பில் ஆக கூடாது. இன்னொரு தெரிஞ்சுக்கங்க கேளு. ஏன்னா எல்லா பேரும் நாடம் பார்த்துருப்பீங்க. ராக்கெட் ஜெயபாலன். ஆமா, ராக்கெட் ஜெய மிகப்பெரிய ராஜபாட்டு. அவர் இறந்து விட்டார்ல. ஆமா, அதுக்காக பழைய ராம அவன் இறந்து விட்டாரு. ராக்கெட் ஜெயபாலன் மிகப்பெரிய ராஜபாட்டு. அவர்கிட்ட எந்த வழியும் பேச முடியாது. ஆமா, பேச முடியாது. அடுத்து ஸ்ரீதேவன். ஆமா, மிகப்பெரிய ராஜபாட்டு. எத்தனை பேர் இருக்காங்க. அவங்க ஆடியா பேர் வாங்கினாங்க. பாட்டு பேச்சுதேன். பேச சொல்லுவீங்களா? எவ்வளவு நேரம் பேசுவேன், எவ்வளவு நேரம் வேணாலும் பேசுவேன். பாட சொல்லுவீங்களா? எத்தனை பாட்டு வேணாலும் பாடுவேன். ஆனா ஆட மட்டும் கூடாது. அதான் விட்டு போங்க. அது ஆள் இருக்க இல்லையா? ராஜபாட் போறது தனி மன துணிச்சு. வழிய கூப்பிடுங்க தங்கச்சி. இப்படி பேசலாமாப்பா? குறிஞ்சியிலே நம்ம இடத்துக்கு வேடுவர் வந்திருக்கிறார். எதற்காக? மானை தேடி வந்தாரா? மானை நீங்க பாத்தீங்களா? மானை வரலன்னு சொல்லிட்டேன். என்ன அவர் என்ன கூட வராரு? சரி, எதிரியாக வீடு தேடி வந்து விட்டால் தகுந்தவாறு உபசரிப்பு கொடுக்க வேண்டும். நீங்க கொடுத்தீங்களா? நான் ஆடி காமிச்சேன். ஆடி காமிச்சேன். அந்த புள்ள பாடி காமிச்சு. சரிங்கண்ணா, நீங்க உள்ளே செல்லுங்கள். நான் தகுந்தவாறு உபசரிப்பு கொடுத்துக்கிறேன். கிளம்புங்க, நேரம் ஆகி போச்சு. ஓடுங்க. இங்க வாங்க, இங்க வாங்க. ஆமா, போங்க முதல்ல உள்ள. ரெண்டு பேர் போங்க. அத்தா போயிட்டு வர எல்லாத்துக்கும் போயிட்டு வர்றேன். ஆமா, இன்னொரு ஒரு நாடகம் போட்டீங்கன்னா எங்க வாத்தியாட்ட கொடுங்க. அவர் என்னைய போடுவாரு, நான் தானே இந்த பிள்ளைய போடுவேன். போயிட்டு வாப்பா. எப்ப போவேன்? போ. நல்லா வருவேன். பவுடர் ஓட்டல போனாக்கா கட்டிக்கிட்டு போடுறேன்.